ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஸா சாஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு பழுத்த தக்காளியை நான் ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். என்கிட்ட சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 8 எடுத்திருக்கேன். இல்லைனா 6 இருந்தால் போதும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நிறைய நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தக்காளியை கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் வெந்தால் போதும். இதில் இருக்க தோல்லாம் வந்து நம்மளுக்கு செப்பரேட் ஆகி வரணும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வேகட்டும். இந்த தக்காளி கூடயே ரஃபாக சாப் பண்ண வெள்ளாரி வெங்காயம் வந்து 2 சேர்த்துருக்கேன். அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய் வந்து நான் ஒரு 7 போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காஷ்மீரி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ரெசிபி செய்யும்போது. என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ இது வெந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்க மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆறட்டும். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே கடாயிலே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பியூரியாக இதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆனியன் கார்லிக் பவுடரும் கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வேக வைக்கும்போது 2-3 பூண்டு பல் சேர்த்து அதையும் வேக வச்சு அரைச்சிக்கோங்க. ஆனால் இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மேலாம் தெளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அடுப்பை லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்க ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் சேர்த்த ஸ்பைசஸ்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். அதான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஆரிகனோ. இது வந்து கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இது சேர்த்தா தான் கண்டிப்பாக பீஸா டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஆரிகனோ இல்லைனா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் 2 நிமிஷம் போல் கொதிச்சுன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தெரிக்கிறதுனால இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், பீஸா சாஸ் நம்ம சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பீஸா செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.